ഹരഹര നമ പാർവതീപതയെ ഹരഹര മഹാദേവ. ഇതൊരു മുഖ്യமான மந்திரம் இன்னைக்கு. இந்த எக்கோசிஸ்டம் புதுசாக நம்மளை பல வடிவங்களில் இப்போ நம்ம அதை பார்க்குறோம். புக்ஸ்லேயும் நியூஸ்லேயும் பேப்பர்லேயும் டிவிலெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அந்த காலத்தில் சிம்பிளாக நம்ம எப்படி இந்த பஞ்சபூதத்தோடு கூடி சேர்ந்து வாழணும்னு உள்ளதுக்கு உண்டான ஒரு மந்திரம். சமுத்திரவசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணுபத்னி நமஸ்துபியம் பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே. இதோட மீனிங் பூமியை மடியாகவும் உடம்ப பர்வதமாகவும் சமுத்திரத்தை ஆடையாகவும் அணிந்திருக்கும் விஷ்ணு பத்னி லக்ஷ்மி தேவி, உன்னை நான் வணங்குறேன். என் கால் இப்போது பூமியில் படுறது இல்லை உங்கள் மேலே படுறது, என்ன மன்னிச்சுக்குங்கோ உள்ளதோட ஒரு பொருளாக்குது. இதில் ஒரு பக்கம் பக்தி, இன்னொரு பக்கம் சயின்ஸ், ரெண்டுமே இருக்குது. நம்ம லைஃபு இந்த ஹிந்துவிசம் உள்ளது ஒரு வாழ்வியல் முறை. இதில் எல்லாமே கலந்துருக்கு. நம்ம என்வரான்மெண்ட் சிஸ்டம், இந்த எக்கோ சிஸ்டம், பக்தி எல்லாமே கலந்து நமக்கு அந்த காலத்திலேயே முனிகளும் ரிஷிகளும் அவ்வளோ அறிவுபூர்வமாக நமக்காக தந்திருக்கா. இதை எப்படி நம்ம பாதுகாக்கணும், பூமி எப்படி பாதுகாக்கணும், ஜலத்தை எப்படி பாதுகாக்கணும், வாயு எப்படி எல்லாமே மிக்சடு. இது எந்த இதுலேயும் கிடையாது. உன்னை தொழுதாதான் சொர்க்கம், உன்னை வணங்கினாதான் சொர்க்கம், இல்லைன்னா நரகம், நீ ஒருத்தர் தான் கடவுள், அந்த சிஸ்டமும் நமக்கு இல்லை. நம்மளோட எல்லாமே கலந்து இந்த பஞ்சபூதத்தோடு கலந்து நம்மளும் அதில் ஒரு ஆள். அதை எப்படி பாதுகாக்கணும், எப்படி வச்சுக்கணும், நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கணும்னு உள்ளதுக்கும் சேர்ந்து தான் இந்த மந்திரம். அப்போ நமக்கு இந்த பூமி தாய், சமுத்திரம், பர்வதம் எல்லாமே கடவுளோட ஒரு வடிவம் உள்ள ஒரு போத்தியம் நம்ம மனசில் எழுந்தால் நம்ம அதை எப்படி பாதுகாக்கணும், பாதுகாப்போம் என்கிறதுக்காகத்தான் எல்லாமே மிக்சடாக நமக்கு அந்த காலத்தில் பெரியவா சொல்லி தந்திருக்கா. இதை குட்டிகளுக்கு சொல்லி சின்ன வயசுலேருந்தே நம்ம அவளுக்கு அதை சொல்லி கொடுத்து பழகினா அவளுக்கு அது ஒரு மனசில் பதிஞ்சால் புதுசாக கற்றுக்க வேண்டிய தேவையில்லை. குட்டிகளுக்கு சொல்லிக் கொடுங்க மறக்காமல். நன்றி, நமஸ்காரம். சிவடாட்சம் பரிபூர்ணம்.